நாடாளுமன்றம் கூடிவிட்டது. பிரதமர் மோடியும் நடு தொட்டிக்கு வந்து உரையாற்றி விட்டார். தொகுதி மறுவரையறையால் மாநிலங்களுக்கு பாதிப்பு இருக்காது. மாநிலங்களுடைய தற்போதைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் மாற்றம் இல்லை. வாய்மொழி உத்தரவாதம். ஓடுற தண்ணியில எழுதி வைப்பாங்கல்ல, அது மாதிரி மோடி வந்து வாய்மொழியில உத்தரவு தர்றாரு. அதுக்கு முன்னாடி அமைச்சர் ஒருத்தர் சொன்னார், நாங்க வாயிலா சொல்றோம், எங்களுக்கு இதுதான் பேப்பர், இதுதான் பேனாங்கிற மாதிரி. நலமநாயகம் பஞ்சாயத்து தெரியும்டா பிஜேபி. முதல்ல இதுக்கு ஒரு லாஜிக் வேணும்ல. எப்ப வேணாலும் இதை பண்ணலாம். எதற்காக தேர்தல், அதுவும் முக்கியமா அவர்கள் பார்க்கக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடியது இன்னும் 10 நாள்ல வந்து குறிப்பா மேற்கு வங்காளத்திலயும் தமிழ்நாட்டிலயும் வந்து பாஜக கால் உண்டவே முடியாத ஒரு சூழல் இருக்குது. தமிழ்நாட்டை விட மேற்கு வங்காளம் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. இந்த சமயத்தில் ஏன் இதை செய்யணும்? அதுக்கான காரணம் தான் தேவை. எப்ப வேணாலும் பண்ணலாம். இந்த ஊழ வேலைகளை உங்களுக்கு புரிதல்ல, அது எப்பவும் யோசிச்சுட்டே தான் இருப்பீங்க. தேர்தல் நேரத்துல சுருட்டி வைப்பீங்களே, ஏன் வெளியிட்டு ஆட்டுறீங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. பத்ரி சேஷாத்ரி போன்றவர்களை மனசு விட்டாங்க. சுமந்திராமன் ப. சிதம்பரத்துடைய ட்வீட்டுகளை அப்படி சிவாஜியில 2 கையிலும் கையெழுத்து போடுவார்ல ரஜினி, அது மாதிரி ரீட்வீட்டா அடிச்சு தர்றாரு. பத்ரி சேஷாத்ரி தம்ப்நெயில பார்க்கணும், நெருப்போடு விளையாடுகிறது பாஜக. யார் நெருப்பு? தமிழ்நாடுதான். இப்ப அவர் அந்த அளவுக்கு பதறுகிறாருன்னா அவர் சொல்றாப்ல எப்பவோ பண்ணலாம். இங்க ஜெர்மன் கத்து தரப்படும் போட ரெடியா வச்சுட்டு இருக்காங்க. எப்ப அந்த கப்பல் முழுகுதுங்கிறது பெருசாலிக்கு தெரியும், போர்ட்ல இருந்து எட்டி குதிக்கும். அது மாதிரி இது நேக்குன்னு சரியா படலை. அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாம் பாருங்க, எங்க சார் இருக்கு நீங்க சொல்றீங்க. அண்ணாமலை சொல்றாரு, அண்ணாமலை வந்து இதுல வந்து அப்படி கிடையாது, அண்ணா அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னா சரியா பண்ணிடலாங்களான்னு அண்ணாமலை சொல்றாப்ல. ஆனா பேப்பர்ல இல்ல, ஓய் டிராஃப்ட்ல இல்லையே, யாராவது காட்டுங்க அப்படின்னு பத்ரி சேஷாத்ரி புலம்புகிறார். அது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தேர்தல் வேலையெல்லாம் ஓரம் வைத்துட்டு கருப்பு கொடி போராட்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து காலையில நகலை எரித்து விட்டார். தமிழ்நாடு முழுக்க திமுக கருப்பு சட்டையுடன் இந்த மசோதா நகலை எரிக்கக்கூடிய போராட்டத்தை, இது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்த தேர்தலுக்கான பேசுபொருளாக இது மாறி இருக்கு. நம்ம நேற்றே பேசியது மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் மட்டும் இந்த விவகாரத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய திமுகவுக்கு அடுத்து தாவேக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் கூட இதை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்துருச்சு. இதுக்காக இங்க போராட்டம் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் ஒட்டுமொத்தமா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில இதை தனித்து விடப்பட்டிருக்கிறது பாஜகவும் அதிமுகவும். விஜய் கூட வந்து சொல்லி பேரளவுக்காவது ஒரு அறிக்கை, திமுகவை சுவைக்காமல் ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க, அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் வரலாற்றில் முதல் முறையா. அப்போ என்னதான் திட்டம், எதற்காக இதை செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு வந்து வாய்மொழி உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஜோகிந்தர் யாதவா. அவர் வந்து நேற்றிலிருந்து எனக்கும் புரிய மாட்டேங்குது, எல்லார்ட்டையும் நான் இதை கேட்கிறேன், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரிடம் இதைத்தான் கேட்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் விகிதாச்சார அதிகரிப்பை கட்டாயப்படுத்தும் அல்லது அனுமதிக்கக்கூடிய விதியை மசோதாவில் எனக்கு காட்டுங்க. ப்ரொபோஷன் ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல, அது குறையாது. இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துட்டா 7.2% வந்து மக்களவையில தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவ விகிதம் இருக்கு. இந்த விகிதம் குறையாது அப்படின்னு வாய்மொழியில உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இந்த மசோதாவில் அதை சொல்லக்கூடிய வரியை எனக்கு காட்டுங்கள் அப்படிங்கிற